அசான், அல்லாஹுவின் அழைப்பு. அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளில் 5 முறை நம்முடைய காதுகளில் ஒலிக்கும் ஒரு புனிதமான அழைப்பு. அது அசான். அசான் என்பது வெறும் ஒரு அழைப்பு அல்ல. இந்த உலக வாழ்க்கையின் அவசரங்களிலிருந்தும், கவலைகளிலிருந்தும், வேலைகளிலிருந்தும் நம்மை அழைத்து நம்மை படைத்த அல்லாஹுவின் பக்கம் திரும்பச் சொல்லும் அழைப்பு. இப்போது அசானின் வார்த்தைகளை கேட்போம். அசான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலஸ்ஸலா. தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலா, ஹய்யா அலல் ஃபலா. வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அசான் ஒலிக்கும் போது நாம் அதை வெறும் பின்னணி சத்தமாக கேட்கக்கூடாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வின் அழைப்பு. நாம் வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், தொலைபேசியில் மூழ்கி இருக்கலாம், உலக வாழ்க்கையின் 1000 கவலைகளில் சிக்கி இருக்கலாம். ஆனால் அசான் ஒலிக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். என் அடியார்களே, என்னிடம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அசானை கேட்டால் முஅத்தின் கூறுவதைப் போன்றே கூறுங்கள். எனவே அடுத்த முறை அசான் ஒலிக்கும் போது ஒரு கணம் உங்கள் வேலையை நிறுத்துங்கள், உங்கள் தொலைபேசியை விட்டு விலகுங்கள், உங்கள் இதயத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். முஅத்தின் கூறுவதைப் போன்றே அசானின் வார்த்தைகளுக்கு பதில் கூறுங்கள். அசான் நமக்கு நினைவூட்டுவது, நாம் இந்த உலகத்திற்காக மட்டும் படைக்கப்படவில்லை. நம்முடைய உண்மையான இலக்கு அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வின் வணக்கம் மற்றும் மறுமையின் வெற்றி. உலகம் நம்மை பல திசைகளில் அழைக்கலாம். பணம் அழைக்கலாம், புகழ் அழைக்கலாம், வேலை அழைக்கலாம். ஆனால் ஒரு நாளில் 5 முறை அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வின் அழைப்பை எத்தனை முறை கேட்கிறோம்? அதில் எத்தனை முறை அல்லாஹ்வின் பக்கம் உண்மையாக திரும்புகிறோம்? இனி அசான் ஒலிக்கும் போது அதை மதிப்போம், அதற்கு பதில் கூறுவோம். தொழுகையை தாமதிக்காமல் அல்லாஹ்வின் பக்கம் செல்வோம். ஏனென்றால் உண்மையான வெற்றி பணத்தில் இல்லை, புகழில் இல்லை, உலகச் செல்வத்தில் இல்லை.
உண்மையான வெற்றி அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதில்தான் உள்ளது. அல்லாஹ் நம்மை அசானை கேட்டு அதற்கு பதில் கூறி தொழுகையை நிலைநாட்டும் நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். அல்லாஹுவின் அழைப்புக்கு நாம் அனைவரும் பதிலளிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நினைவூட்டல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஏவிஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன்.